பெருசு. எங்களோட சந்திப்பு வந்து 2019 அது ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் ராஜநகர் ஆர்கனைஸ் பண்ணது. அன்றைக்கி தான் எனக்கே தெரியும் ஸ்பீக்காருக்கு ஒரு சன் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அவரோட பேர் அன்றைக்கி தான் எனக்கு தெரியும், ஜேடன் பார்க்கர் அப்படின்னு சொல்லி. ஆசையாக அவர் தூக்கலான்னா அவர் வந்து ரொம்ப அடம் பிடிச்சார். அங்கேருந்து தான் ஒரு ஜர்னி ஆரம்பிச்சது. டக்குன்னு சொல்லணும்னா எனக்கு வர்ற ஒரே ஒரு மைண்டில் வந்து நிறைய ஜர்னிஸ் இருக்குது, நிறைய மெமரிஸ். டப்புன்னு தோன்றது மனசில் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு தான் நான் ஆக்சுவலாக இந்த மைண்ட் எடுத்தேன், கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கிக்கிட்ட ஆரம்பத்தில் வந்து ரொம்ப குட்டாக இருந்தேன் நான். ஐ மீன் என்னோட கேரக்டர்லாம் பார்க்கிட்டு இன்பிட்வீன் நடுவில் வந்து ஒரு சில 2-3 நிமிஷம்னால நான் கொஞ்சம் பேட் ஆகிட்டேன் அவரோட இமேஜுக்கு. திடீர்னு வந்து ஒரு நாள் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக அப்படின்லாம் சொன்னார். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியல. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை பியரெல்லாம் அடிக்கல அப்படின்லாம் சொன்னார். ஓகே ஃபைன். அவ்வளோ போல கேட்கும்போது நானும் அதுக்கு ட்ரூத் அவர் பதில் சொல்லணும்னு சொல்லி நான் சொன்னேன். பாக்கி என்கிட்ட வந்து உங்களுக்கு அன்பு கிடைச்சிச்சுன்னா என்னோடய குட்டும் பேடும் ரெண்டும் சேர்ந்து உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கணும். என்னோடய குட்டாவே உங்களுக்கு நான் காட்டிட்டு இருப்பேன். ஆனால் அது அவ்வளோ கிளியராக இருக்காது, அது சரி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். வெளியே நிறைய பேர் செண்டெல்லாம் பூசிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கறது நல்லாயிருக்கும், சுவாசம் தான். பட் உள்ள மொத்தமே கலீஸ் தான். அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மிஸ்டர் கிளியர் அண்ட் க்ளீன் வித் யூ. அதே போல் தான் எனக்கும் உங்களோட அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னென்னவோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது அவருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. பட் என்னோட கண்மையை அவர் சேர்த்தார். அதில் வந்து கில் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ நான் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் இந்த ஏப்ரல் இன்னைக்கு 22லேருந்து ஒரு இந்த வீக்கெல்லாம் வந்து நாங்கள் நான்லேயோ எல்லாம் ஸ்விம்மிங் எல்லாம் போன மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அவர் இவ்வளோ தான் இருப்பார் ஹைட்டு. 5th வீட்டில் புதுசாக போயிட்டு 2 டேஸில் ஸ்விம் பண்ணிக்கிறது கற்றுக்கிட்டாரு ராஜன் ஹெல்ப்போட. அது ஒரு நல்ல மெமரி. எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 தடவை 4 தடவை வந்துருக்காரு. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன ராக்கி பாயா அப்படிங்கிறாரு. நானும் வளர்ந்தா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வரல டாடி அப்படிங்கிறத சொல்லுவேன். சரிப்பா இப்போ பேச முடியாது அறிவாரு. அது ஒரு நல்ல மெமரி. சரி, நான் முடிச்சுக்கிறேன் ஸ்வீட்டார். ஒரு கடைசி மூமெண்ட் என்னன்னா, இவர் தான் என்னோட ஸ்வீட்டார். இவர் ஆக்சுவலி அண்ணான்னு கூப்பிட்டதே கிடையாது, ஸ்வீட்டார் அதுவும் ஸ்வீட்டார்னு கூப்பிடுவார். இவர் போட்ட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பார்க்கிங்காக இவரோட வேலையை ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணார். அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணாங்க. ஸ்வீட்டார் வந்துருக்குது. இப்போ பார்க்க 2 பேர் கட்டி வச்சுப்பாங்க அப்படிலாம் அவருக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அப்புறம் வந்து ஆஷாந்தி அவங்களோட நைட் ஷிஃப்ட், அவங்க டியூட்டி அவங்க நைட் ஷிஃப்ட்டு. நான் ஒரு 3 தடவை 4 தடவை போயிருக்கேன். நான் பண்ணுறேன். அதெல்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கியெல்லாம் அவ்வளோ பேர் எடுத்து பார்த்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி அண்ணா லியோ அது நல்லா வந்து அவருக்கு இல்லை ஒரு மேனேஜராக இருந்தது, டிரைவராக இருந்தார், டேக்கிங் கேர். சிம்பிள் நான் யாராவது மிஸ் பண்ணுறதா சாரி. அதுதான் நானும் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து என்னக்கிட்ட மேலே பார்த்துக்கிட்டார். ஆக்சுவலாக த்ரூ த ட்ராவல் I thank Marty, where the other father. Marty, you are great. Okay, thank you so much. Yeah, thank you so much, each and everyone. We go for lunch. Thank you so much.